இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில நாம வாய் புற்றுநோய் என்னன்னு பார்ப்போம். வாய் புற்றுநோய்ங்கிறது வாய் வந்து என்னென்னத்தை கொண்டிருக்குதுன்னா வாய்க்குழி, அதாவது உதட்டுல இருந்து 2 சொக்கு, நாக்கு, பின்னுக்கு தொண்டை அளவையும் கவர் பண்ணினதான் வாய்க்குழின்னு சொல்றது. இப்போ இதுல வந்து முக்கியமா ஆண்களுக்கு முதலாவது தரத்தில் இருக்குது வாய் புற்றுநோய். ஏன் அது வருகுதுன்னா மிக பிரதான காரணம் புகையிலேயே 2 வகையா புகைத்தல் மூலம் உட்கொள்ளப்படுது. அடுத்தது நேரடியா சாப்பிட்றது, மற்ற தூள் பாவிக்கிறது, அப்படி போகுது. அடுத்தது வெற்றிலைங்கக்குள்ள அதுல வந்து நம்ம 3 இதுகள் சேர்க்கிறோம். வெற்றிலை, அடுத்து பாக்கு, அது சுண்ணாம்பு, புகையிலையும் சேர்க்கிறோம். அதுல வந்து நாங்க நினைக்கிறது பாக்குல ஒன்றும் இல்லை. இப்ப கூட ரெண்டா போறது அதான் பாக்க வந்து சாப்பிடுறது. பெண்கள்லையும் இல்லை, பெண்கள் இருக்கு, ஆண்களை விட குறையாது. பெண்கள் என்ன செய்யறேன்னா அந்த பேபி கிடைக்க இதாகிற நேரம் இந்த மசக்க டைம்ல பாக்க சாப்பிடுறது. அந்த பாக்கும் மிக பிரதான காரணம் பாக்கு, அடுத்தது சுண்ணாம்பு, அடுத்தது புகையில. இந்த 3ஐயும் சாப்பிட்டு அந்த ஒரு உருண்டையாக்கி என்ன செய்வாங்க, சிலர் வச்சுக்கொள்வாங்க. சொக்குல அப்படியே தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு வச்சுக்கிட்டு அதால கூட பாதிப்பு வர்றது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா மது அருந்துறாக்கள் என்ன செய்வாங்க, மதுவை மந்திட்டு கூட உரைப்பான சாப்பாடு சாப்பிடுவாங்க, ஸ்பைசி ஃபுட்னு சொல்ல. அதுவும் ஒரு காரணம். அந்தையும் சாப்பிட்டுட்டு மதுவை மந்திட்டு சிகரெட்டையும் குடிப்பாங்க. அதால அவங்களுக்கு கூட வாய்ப்புற்றுநோய் வர வீதம் கூட. அடுத்தது வந்து இரிட்டேஷன் ஏற்படுத்துற இதுகள் நம்மட வாய்க்குள்ள இருக்கிறது. இரிட்டேஷன் தொடர்ந்து ஒரு அதாவது என்ன சொல்ல உராய்வு வர்றது. அது நாங்க கவனிக்கிறதில்ல. அது வந்து பிரதானமாவது இல்ஃபிட்டிங் டென்ச்சர்ன்னு சொல்லுவோம். இல்ஃபிட்டிங் டென்ச்சர்ண்டா அந்த பல்லு கட்டுற பல்லு இருக்கு தானே, செயற்கை பல்லுகள் வந்து ஒழுங்கா ஃபிட் பண்ணப்படாம இருக்கும். சிலர் பார்த்திருப்பீங்க, கதைக்கக்குள்ள கலரும், சாப்பிடக்குள்ள கலரும். அது வந்து செய்யக்குள்ளே ஒழுங்கா இல்லாதது ஒரு காரணம். மற்றது கொஞ்சம் காலம் போகக்குள்ளேயும் அந்த டென்ச்சர் வந்து லூஸ் ஆகுறது, அதால வரும். அடுத்தது அந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கிறது பற்கள்ல, ப்ரஷ் பண்றதாலையும் அந்த ஷார்ப் எட்ஜ் வரும். மற்றது சூத்த பற்கள் அதாலையும் வரும். அடுத்தது வந்து இந்த வயசு போகக்குள்ளையும் தேஞ்சும் வரும். அந்த இதாலையும் தொடர்ந்து அந்த இரிட்டேஷன்கள் சொக்குல, நாக்குல, மேலுக்கு தச்சல பல்லு இல்லாட்டி அதுகள தொடர்ந்து இதாகிறதால அது ஒரு திக்னஸ் ஒன்று போமாயி அதுவும் கேன்சராக வர வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒன்று இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பல்லு இருக்கு தானே, வளமை என்ன செய்வோம், கீழ்பல்களை தான் கூட புடுங்குறது. தாடைப்பல்கள் உள்ளுக்கு இருக்கிற கடவாய்ப்பாட்கள்ல புடுங்கிடுவோம். அதே மாதிரி இப்பவும் பார்த்தா ஒரு 20-25 வயசு ஆக்கள் வருவாங்க, கீழுக்கு ஒரு பல்லும் இருக்காது பின்னுக்கு. அப்ப மேற்பல் என்ன செய்யும்னா நாள் போக போக கீழுக்கு இறங்கு. அதுக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு இது இல்லை தானே, அப்ப கீழுக்கு இறங்கி அது அந்த தந்தத்துல கடிபாட்டு சிலர் என்ன செய்வாங்க, புண்ணு வருதுன்னுட்டு புண்ணுக்குரிய இதுகளை செய்து அப்படியே விட்டுறது, கவனிக்கிறது. எங்கள்கிட்ட வந்து காட்டினாலும் நாங்க சொல்ற இப்ப இது வந்துதான் காரணம், இந்த பல்ல புடுங்குங்கன்னா அது பல்லில் ஒன்றும் இல்லையா டாக்டர், பல்லு நல்லா தானே இருக்கமாங்க, நல்ல பல்லு தான் கீழுக்கு இறங்கினா அது என்ன செய்யும், அதுல தொடர்ந்து தட்டிக்கு இருக்கும். அதால ஒரு காரணம். அதுக்கு என்ன செய்யணும், பல்லு புடிங்கிற உடனே பல்ல கட்டி அந்த இடைவெளியே இல்லாம ஆக்கணும். அதுவும் செய்யற இல்லை. அடுத்தது வந்து இந்த காரணங்களால மெயினா வருது. இந்த வாய்ப்புற்றுநோய் வந்து மற்ற புற்றுநோய்களை விட ஏர்லியா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா நம்மட பார்வைக்கு தெரியும், புண்ணு இருந்தாலும் விளங்கும், ஏதாவது ஒரு மாற்றம் இருந்தா நம்மட பார்வைக்கு தெரியும். அப்ப அது என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். இப்போ ஒரு மந்த்துக்கு ஒருக்கா, அதாவது ஒரு மாசத்துக்கு ஒருக்காவது சுய பரிசோதனை செய்யணும். நம்மட உதட்டை பார்க்கணும், அடுத்தது சொக்க பார்க்கணும், நாக்கு, அந்த இதுகளை பார்க்கணும். பார்த்த உடனே விளங்கும். சில நேரம் இந்த ஒயிட் பெட்ச்ன்னு சொல்லுவாங்க, வெள்ளை மாதிரி ஒரு படலம் இருக்கிறது சொக்குல, நாக்குல, உதட்டுக்கு இல்லை, நாக்கை உயர்த்தி அப்படி பார்க்கணும். பார்த்து ஏதாவது ஒரு ஒயிட் பேட்ச் இல்லாட்டி ஒரு சுவத்த ரெட் பேட்ச் அப்படி ஒன்று இருந்தா கட்டாயம் கொண்டு காட்டணும். இதுகள் வந்து நோவை தராது, வலிய தராது. நாம வந்து வலி வந்த மட்டும்தானே வைத்தியத்தை தேடுறோம், ஆனா இதுகள் வலிக்காது, ஆனா இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யணும், கட்டாயம் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்கா நம்மட வாயை கண்ணாடிக்கு முன்னுக்கு நின்று வடிவா பார்க்கணும். அடுத்தது வந்து இந்த நாக்கோட மூவ்மெண்ட் இருக்கு தானே, அது குறையும் சிலருக்கு. இந்த நாக்கு கீழே எல்லாம் இந்த புண் வந்தா
விளங்குற இல்ல. அது பெயின் இல்ல. ஆரம்பத்துல வந்து நோவு இருக்காது அல்சர் புண்ணுக்கு. அப்ப அப்படி இருந்தா உடனே கொண்டு காட்டணும். மற்றது 2 கிழமைக்கு மேல ஆறாத புண், பழமையான புண் வரும் வாயில, அது 1 கிழமையால ஆறிடும். குளிசையை போட்டா சரி, மருந்தை வச்சு அப்படி ஆறிடும். ஆறி ஆறி வாரதுக்கு பிரச்சனை இல்லை. ஆறாம 2 கிழமைக்கு மேற்பட்ட புண் இருந்தா உடனே வைத்தியத்தை நீங்க கொண்டு காட்டணும். இப்படி இல்லாட்டி இப்படி பற்கள் இது பண்ணப்பட்டிருந்தா இப்படி ஏதாவது. அடுத்தது வாய் திறக்கக்குள்ள நம்மட அந்த 3 விரலும் செங்குத்தாக போற அளவுக்கு வாய் திறக்கப்படணும். அப்படி திறக்கப்படலைன்னு சொன்னா அதுவும் ஒரு இதுக்குரிய முன் காரணி. இதுகள் இந்த டைம்ல எல்லாம் நாம கண்டுபிடிச்சு வைத்தியம் செய்தோம்னா இது ஃபுல்லா கியூர் பண்ணலாம். வாய் புற்றுநோய் வந்து முற்றாக குணப்படுத்தலாம், ஏர்லியா கண்டுபிடிச்சோம். இப்ப அடுத்தது வந்து இந்த பாக்கு சப்புறத்தால வந்து இந்த சொக்கெல்லாம் ஃபைபர்ஸ் மாதிரி வந்துடும். வந்த உடனே தான் அவங்களுக்கு அந்த வாய் திறக்கலாம் ஆகுது. மற்றது எரிச்சல், அந்த எரிவுன்னு சொல்லுவோம், பத்துதுன்னு சொல்றோம். ஸ்பைசிஸ் ஃபுட் அப்படியெல்லாம் வாய் பத்துது. நாக்கு வந்து அப்ப அவங்களை பார்த்தோம்னா நாக்கு வந்து ஷைனிங்கா இருக்கும். அப்படி ஷைனிங், அந்த சொக்கெல்லாம் வந்து ஒரு ஷைனிங்கா ஒரு இதா இருக்கும். அப்படி வருதுன்னா அந்த அதுக்கு என்ன செய்யணும்னா நாம அந்த ஹெபிட்டை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதாவது வெத்தில சாப்பிட்றாக்கள், கோயில சாப்பிட்றாக்கள், புகைத்தல முதல் அந்த ஹெபிட்டுகளை ஸ்டாப் பண்ணி அவங்க அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்கள் எடுத்தா முற்றாக குணப்படுத்தலாம். இதுல மற்ற கேன்சர்கள் மாதிரி இல்லை வாய் புற்றுநோய். ஏன்னா ஒன்று வந்து ஏர்லியா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை, மற்றது அந்த மற்ற இடங்கள்ல வந்து பரவுறத்தை விட இது குறைஞ்சது. அதனால நம்ம ஏர்லி கண்டுபிடிக்கிறது மிகவும் நல்லது. அடுத்தது வந்து ஒவ்வொருவரும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு சரம் கொண்டு டென்டல் டாக்டர்கிட்ட சும்மா காட்டுங்க. ஒரு டாக்டரும் பார்க்கலான்னு சொல்றவங்க இல்லைன்னு நீங்க கொண்டு சும்மா காட்டுங்க. கொண்டு காட்டினா இப்ப அவங்க என்ன இருக்குன்னு சும்மா பார்த்துட்டு அனுப்புவாங்க. இதுகள்தான் இந்த வாய் புற்றுநோயில முக்கியமான இது. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? அடுத்த